உயிர் பயம் வந்தாதான் இன்சூரன்ஸ் இருக்கிற ஞாபகமே நிறைய பேத்துக்கு வருது. என்னோட ஃப்ரெண்டோட ரியல் ஸ்டோரி. அவன் ஃபார்மா கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். மாசத்துல சண்டே மட்டும் தான் லோக்கல்ல இருப்பான், மற்ற நாள் எல்லாமே வெளியூர்ல தான் இருப்பான். வெளியே ஹோட்டல்ல தான் சாப்பிட்ற பழக்கம். இது போக ஸ்மோக்கிங் ஹேபிட்டும் இருக்கு. அவனுக்கு ஸ்டொமக்ல அல்சர், அசிடிட்டி ப்ராப்ளம் வந்துச்சு. ரிஃப்ளெக்ஷன் ப்ராப்ளம் வந்த உடனே ஒரு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் டாக்டர் கன்சல்ட் பண்ணப்போ எண்டோஸ்கோபி பண்ணி பார்த்து பயாப்சி பண்ணணும்னு சொல்லிட்டாரு. பயாப்சியோட ரிசல்ட் 3 days ஆகும். 4வது நாள் என்னை வந்து பாருன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அந்த 4 நாள்ல அவன் யோசிச்சது, ஒருவேளை கேன்சரா இருக்குமோ, கேன்சரா இருந்தா இதுக்கு என்ன செலவாகும், ஒருவேளை நம்ம இறந்துட்டா நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க, வருமானத்துக்கு பல குழப்பமான சூழ்நிலையில இருந்தான். 4th day டாக்டர் பார்த்ததுக்கு அப்புறம் ரிசல்ட் நெகட்டிவ்னு வந்ததுக்கு அப்புறம் அவன் முதல்ல செஞ்ச வேலை அவனோட ஃபேமிலியும் அவனையும் சேர்த்து ப்ராப்பரா இன்னைக்கு இருக்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கிட்டது தான். ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றது செலவு கிடையாதுங்க. ஃபியூச்சர்ல வரக்கூடிய ஒரு எக்ஸ்பென்சஸை நீங்க ப்ரீ சேவிங்ஸா தான் பண்றீங்க. ஒரு அன்எக்ஸ்பெக்டடா ஒரு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் வருது, திடீர்னு ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது அப்படின்னா, அந்த சூழ்நிலையில ஃபேமிலியோட ஹெட்டே ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருக்கும் போது ஃபேமிலி பணத்தை ரெடி பண்ணி ஹாஸ்பிட்டல கட்டுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பா நீங்க ஹெல்த்தியா இருக்கும்போது இன்னைக்கு இருக்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி இன்சூர்